முதல் வயதுல கட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அவரு குழந்தைக்கு 21 வயசு ஆகும்போது, இவ்வளோ அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு ஏன் உறுதியா சொல்ல முடியும்? இல்ல இது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்கீம். அதாவது பிபிஎஃப், இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல எல்லா ஸ்கீம்ஸுமே, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இது எல்லாமே ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு குவார்ட்டரும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ ரிட்டர்ன் வரும் 21 வருஷம் கழிச்சுன்னு சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்குமே உயிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து, அவங்க வந்து 2 பேருமே உயிரோட இல்ல அப்படின்ற பட்சத்துல, ஆன் பிஹாஃப் ஆஃப் த சைல்டு வந்து கவர்மெண்ட் எல்லாம் பே பண்ண மாட்டாங்க. இல்ல அந்த மாதிரி இல்லை. அது எல்ஐசியில் தான் ஒரே ஒரு ஸ்கீம் இருக்கு. அப்பா இல்லை போட்டவங்க இல்லைன்னா அந்த எல்ஐசியே பணம் கட்டுறவன் அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்ஐசியில் தான் ஒரே ஒரு ஸ்கீம் இருக்கு. அப்பா இல்லை போட்டவங்க இல்லைன்னா அந்த எல்ஐசியே பணம் கட்டுறவன் அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்கள் குழந்தையின் எதிர்கால கனவினை நிறைவேற்றும் பொறுப்பு உங்களிடம் மட்டுமே இருக்கிறது. அதை உங்களுடன் இணைந்து நாங்களும் நிறைவேற்றுவோம். நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும்.